நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. நாளைக்கு என் தங்கச்சிக்கு கல்யாணம் தெரியும்ல? தெரியும் சார். நாளைக்கு காலையில் 4-5 கான்ஸ்டபிளோட கோயிலுக்கு வந்துரு. ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். நான் கண்ணு காமிச்ச உடனே பட்டலா தரன் தவசியும் ஜீப்பில் கூட்டிகிட்டு போயிரு. சரி சார். அதுக்குள்ளே நான் கல்யாணத்தை முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு வா. அவங்களுக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாது. குறிப்பாக தவசியை ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கணும். ஐயா, இப்போ தவசியோட சங்கு தேவன் தான் கூட இருக்கான். அவனை கூப்பிட்டு நீங்கள் மிரட்டினீங்கன்னா கூட்டிகிட்டு வா. ஓகே சார். குட் மார்னிங் அன்பழகன் சார். மார்னிங் சந்தானம், உள்ளே வாங்க. இனிமே உங்க இடத்துல நான் சார். இந்த இடத்துல இருந்து நான் ப்ரமோஷனில் போகிறேன். அதனால தான் நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு சார், ரொம்பவே நல்லா இருக்கு. நான் இந்த ஸ்டேஷனுக்கு எஸ்ஐயா வர்றதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டீங்களாமே. நான் வர்றப்போ பட்டாளம், தங்கச்சி கல்யாணம், ப்ரொடெக்ஷன் அது இதுன்னு பேசிட்டு இருந்தீங்க. இந்த ஸ்டேஷனுக்கு நான் தான் எஸ்ஐ. இனிமே நான் தான் ப்ரொடெக்ஷன் கொடுப்பேன். தெரியும், வரேன். ஒரு நிமிஷம் சார், ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க? ஐயா, வாடா வாடா, அந்த பக்கம் வாடா. என்னடா தப்பு பண்ண? ஒன்றும் செய்யலைங்கய்யா. எந்த தப்புமே செய்யல. அப்போ அன்பழகன் சார் தவறா டியூட்டி பார்த்திருக்காரு. இதே உங்க இடத்துல நானா இருந்திருந்தா அவனை உதைக்கிற உதையில நான் தான் தப்பு செஞ்சேன்னு அவன் வாயாலேயே சொல்ல வச்சிருப்பேன். வந்த இடத்துல நல்லா டியூட்டி பார்த்தீங்களோ இல்லையோ, உங்க தங்கச்சிக்கு பணக்கார இடத்துல நல்ல மாப்பிள்ளை பார்த்துட்டீங்க சார். சந்தானம், பழச மறந்துட்டியா? மறக்கல சார், மறக்கல. பெரிய நாய்க்கம்பாளையம் மார்க்கெட்ல என்ன புரட்டி எடுத்தீங்களே, அந்த சம்பவத்தை மறக்கல. இந்த புடவை முகூர்த்தத்துக்கு. அப்படியா? அந்த புடவை நிச்சயதார்த்தத்துக்கு. நல்லா இருக்கா? புடவையும் நல்லா இருக்கு, கலரும் நல்ல எடுப்பா இருக்கு. இது ரெண்டும் அவளுக்கு பிடிச்ச கலர். அவள் இஷ்டத்துக்கே எடுத்து கொடுத்து. நல்லா இருக்கு, அவளுக்கு மேட்சா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. லட்சுமி, இத வந்துட்டேன். லட்சுமி, என்னம்மா? உங்களை மேல கூட்டிட்டு போமா? சரிம்மா, வந்துடுறேங்க. பாருமா. வாமா பாரு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அத்தை, மருதாணி போட்டு விடுறேன்னு சொன்னீங்க. வாங்க உட்காரு. வாங்கய்யா. ஏற்பாடு பண்ணியாச்சா? சக்தி, இங்க வா. லதா, இந்த புடவைய பாரு, எப்படி இருக்கு? இந்த பாரு பாரு, நல்ல மேட்சா இருக்குல்ல? நல்லா இருக்கா அத்தை? நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கா? சௌக்கியமா? சௌக்கியம். மாமாங்க மேல இருக்காங்க. ஏன்பா, உன் சித்தப்பாலாம் வந்திருக்காங்க. வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். அப்புறம் உன் பொண்டாட்டி துளசிய போய் கூட்டிட்டு வந்துடுறேன். உங்க அண்ணன் பொண்ணு தானே? ஃபோன் போட்டு வர சொல்லுங்க. நான் என்ன வரவேணா நான் சொன்னேன்? ஏன்பா, கொஞ்சம் விட்டு கொடுத்து போக கூடாதா? நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? அவ செய்யறது சரின்னு அவன் நினைக்கிறா, நான் செய்யறது சரின்னு நான் நினைக்கிறேன். இப்பதான் மெட்ராஸ்க்கு டிரான்ஸ்ஃபர்ல போறேனே, இன்னும் என்ன போகுமா? மெட்ராஸ் போனா எல்லாம் சரியாயிடும். சரி,
எங்க அண்ணா கிட்ட சொல்லி நானே துளசியை கூட்டிட்டு வர சொல்றேன். அம்மா என்னப்பா? எனக்கு பயமா இருக்கு. என்னது பயமா? என் புள்ள அன்பழகனுக்கு பயங்கர வார்த்தையே தெரியாது, நீ பயப்படுறியா? இல்லம்மா, அந்த தவசி பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. ஆமா, என்னாச்சு அந்த தம்பிக்கு? அவருக்கு ஒன்றும் ஆகலை. கல்யாணத்தை கோயிலில் நடத்தக்கூடாதுன்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்காரு. அவங்க அப்பா அங்கே தான் நடத்துவேன்னு ஒத்த காலில் நிற்கிறாரு. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சிடுவேன். ஆனால் இந்த நேரம் பார்த்து எஸ்ஐயா அந்த சந்தானம் இந்த ஊருக்கு வந்திருக்கான். அவனா இங்க வந்திருக்கான்? ம், நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அவன் யாரை அரெஸ்ட் பண்ணுவான், என்ன பண்ணுவான், ஏது பண்ணுவான்னு ஒன்றும் புரியலம்மா. நீ ஒண்ணு கவலைப்படாதப்பா. நான் அண்ணாமலையார் கோயிலுக்கு போயிருந்தேன், அவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன். எல்லாம் அந்த அண்ணாமலையானே பார்த்துப்பான். இல்ல நம்பி, சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன், அதான் ரேடியோ சத்தத்தை குறைக்க சொன்னேன். இப்ப அதிகமா வச்சுக்க. சரிப்பா. நல்ல சிவம். எங்கேயே புறப்பட்ட? கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன்ப்பா. கல்யாண மாப்பிள்ளையா? வெளியே தெருவு போக கூடாது, வீட்டுக்குள்ளே இரு. அப்பா, என் கல்யாணம் கோவில்ல நடக்க கூடாதுங்கிறதுல தவசி ரொம்ப உறுதியா இருக்காரு. அதுக்காக சில ஆட்களை ஏற்பாடு பண்ணிருப்பாருன்னு தெரியுது. நாம கொஞ்சம் தயாரா இருக்கணும் இல்லையா? அதுக்காக சில பேரை பார்த்து பேசிட்டு அப்படியே அன்பழகனையும் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, நீ எங்க வேணாலும் போய் யார வேணாலும் போய் பாரு. ஆனா தவசி வீட்டு பக்கம் போகாத, அவங்கிட்ட எதையும் பேசாத. எதா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். அந்த ஆளோட முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் இதுக்காக அவர் வீட்டுக்கு போக போறேன். அப்பா, என்னடா? அப்பா, நலசிவண்ணன் கல்யாணத்தை நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கீங்க போல. பெரிய மனுஷன் மாதிரி பேசுற. கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கு. கல்யாண மாப்பிள்ளைக்குன்னு சொந்தன்னு சொல்லிக்க ஒரு பொம்பளை கூட வீட்டில் இல்லை. ஏன்னா எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், அந்த கவலை இருக்கு இல்லையா? சரி, என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. அப்பா, தவசி என்ன ரொம்ப நல்லவருப்பா. நம்மெல்லாம் போய் பேசணும்னா நிச்சயம் இந்த கல்யாணத்துக்கு தடையா இருக்க மாட்டாருப்பா, சம்மதிப்பார்ப்பா. நீங்களாம் போக வேணாப்பா, நான் மட்டும் வேணா போய் பேசி பார்க்குறேன்ப்பா. நான் சொன்னா நிச்சயமா அண்ணன் கேட்பாருப்பா. உங்க அண்ணன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிற எண்ணம் உனக்கு இருக்கு. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆனா நீ போய் தவசி வீட்டில் கேட்டாலும் நான் போய் அவன் காலில் விழுந்து கேட்ட மாதிரி தான் ஆயிடும். ஏதோ இது வரைக்கும் கௌரவத்தோட தலை நிமிர்ந்து நடந்துட்டேன், வாழ்ந்துட்டேன். இன்னும் இருக்க போறது கொஞ்ச நாள்ரா. அப்பா, இருக்கிற வரைக்கும் தலை நிமிர்ந்து கௌரவத்தோட வாழ்ந்துட்டு போறேனே. என்ன கவலைப்படாத. எல்லாத்துக்கும் அந்த அண்ணாமலையார் கண்டா அண்ணாமலையா இருக்கான். வா. நான் வரேம்மா. அன்பழகு, எங்கப்பா போற இந்த நேரத்துல? நான் ஸ்டேஷன் போய் சந்தனத்தை பார்த்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் முடிச்சுட்டு கோயிலுக்கு வந்துடுங்க. எதுக்காக பார்க்கணும்? ஒரு பிரச்சனை இல்லைம்மா, நான் போயிட்டு வரேன். சீக்கிரம் வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் குமார். சந்தானம் இருக்காரா? உள்ளே இருக்காருயா. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். என்ன சார் மாப்பிள்ளை ட்ரெஸ்ல வந்திருக்கீங்க? என்ன விஷயமா வந்தீங்க சார்?
இன்னைக்கு என் தங்கச்சி கல்யாணம், ஏதாவது பிரச்சனை வருமோன்னு நினைக்கிறேன். தங்கச்சி கல்யாணம் லவ் மேரேஜா சார்? மாப்பிள்ளை பையன் ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்க சார்? சொல்லுங்க சார், அவனை உள்ள தள்ளி முட்டி பேத்துருவோம் சார். அப்பா பிள்ளைக்கு ஒரு சின்ன பிரச்சனை. நிர்வாகி கோயிலில் கல்யாணத்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் சார், எல்லா விஷயம் எனக்கு தெரியும் சார். அந்த தவசி தூக்கி உள்ள போட்டலாமா சார்? இல்லை அந்த நல்ல சிவம், அதான் சார் உங்கள் மாப்பிள்ளை, அவனை ஊர்ல ரவுடி பையன்னு சொல்லுவாங்களே, அவனை தூக்கி உள்ள போட்டலாமா சார்? சொல்லுங்க சார், இப்போவே செஞ்சிடறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பாதுகாப்பு கூட போதும். சார் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க சார். சார் நீங்கள் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்காம இருந்தா என்னால் எதுவும் செய்ய முடியாது சார். பட்டாளத்தார் குடும்பம் பெரிய குடும்பம் சார். அவங்க நம்மளை விட பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. நம்ம வேலைக்கு உள்ள வந்துருச்சுன்னா நீங்கள் யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா அவனை இன்னைக்கே உள்ளதுக்கு போடலாம் சார். நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்த மேட்டர் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சார். நம்ம டிபார்ட்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியுமல்ல சார்? எனக்கு நல்லா தெரியும், ப்ரொடெக்ஷன் கூட அது போதும். சார் இது என்ன சார், மினிஸ்டர் வீடு கல்யாணமா சார் பாதுகாப்பு கொடுக்குறக்கு? இல்லை சார், நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க சார். நம்ம டிபார்ட்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் சார். சார் நான் ஏதாவது தப்பாக பேசிட்டேன் சார்? நான் இங்கே வந்ததே தப்பு. ஐயா கும்பிடுற ஐயா. ஐயா போலாமா? என்னடா குரலையே காணோம்? உங்க பெரிய வந்திருந்தாரா? மைனர் நல்ல சிவம் வந்திருந்தானா? ஏன்டா பேச மாட்டேங்கிற? வேற யாரெல்லாம் வந்திருந்தாங்க? ஐயா பெரிய ஐயா வரல, தேவர் ஐயா தான் ஒரு 4 பேர் கூட வந்தாரு. ஓ ஐயா இப்ப நாம அங்க போய் ஏதாவது வாயை தரக்கூடாது. பட விசாலம், என்னங்க கல்யாணம் நடக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, கோவிலை இழுத்து மூடிட்டீங்க, அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுக்காக கோயிலை பூட்டி வச்சிருக்க முடியுமா? சாமிக்கு தினம் நடக்கிற 6 கால பூஜை நடக்க வேண்டாமா? கோவிலை திறந்தீங்கன்னா அவங்க எல்லாம் உள்ள வர மாட்டாங்க. வரட்டும், சந்தோஷமா சாமி கும்பிட்டோம். ஆனா கல்யாண பட்சம் மட்டும் யாரும் எடுக்கக்கூடாது. வீணா சண்டை போட போறீங்களா? ஆமா, சண்டை போடுறதுக்குனே போறேன். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவங்களும் நம்ம குடும்பம் இல்லையா? இல்ல, பட்டாளத்தார் குடும்பம், என்னை அண்ணாமலை பிரிச்ச குடும்பம், நம்ம அனாதியாக்கின குடும்பம். வாடா. நானும் வரேனே. எது? நான் செத்து விழுந்துட்டேன்னு உனக்கு செய்தி வந்தாலுடைய நீ கோயில் பக்கமே தலையை காட்டக்கூடாது. வாடா. அவர்தான் தவசி. வணக்கம். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க ரொம்ப நல்லவர்னு சொன்னாங்க. கல்யாண நேரத்துல ஏன் சார் பிரச்சனை பண்றீங்க? நீ யாருமா? தவசி, என் வைஃப் துளசி. ஏன் பிரச்சனை பண்றீங்க? ஒரு கல்யாணத்தை நிறுத்துறது மகா பாவம். கோயில் கதவை திறந்து விடுங்க. அதை விட பெரிய பாவம் ஒரு பொண்ணோட வாழ்க்கை நிறையெல்லாம் பண்றதான்.
அங்க அண்ணாமலை வாழ முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு வழி பண்ணாம கோர்ட்டு போய் ஸ்டே ஆர்டர் வாங்குறாரா? இன்னைக்கு அவருக்கு பாடம் கத்து கொடுக்காம விட மாட்டேன். நீங்க எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? போய் உங்க சம்பந்தி வர சொல்லுங்க. என்ன கங்காணியாரே, நான் யாரு பக்கம் இல்ல, அண்ணாமலை பக்கம் தான் அன்னைக்கு வீரப்பா சொல்றீங்க. இன்னைக்கு ஊருக்கு முன்னாடி வந்து கல்யாண கூடத்தில் நிக்கிறீங்க. தவசி, என்ன எதுக்கு வீணா ரொம்ப கேட்கிறீங்க? நான் இந்த கல்யாணத்துக்கும் வரல, அப்பன் மகனுக்குள்ள இருக்கிறவங்க சண்டையை சமாதானப்படுத்தவும் வரல. அண்ணாமலைக்காக வந்திருக்கேன். ஐயா, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சுங்க, கதவை திறந்து விட சொல்லுங்க ஐயா. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைங்க. சரிதான் போயா, ஆளாளுக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிடுறீங்க. சங்கு ஐயா, யார் கேட்டாலும் சரி, கதவை மட்டும் திறந்து விட்டுறாங்க. சரிங்க. அண்ணாமலை வாசல வந்து நிக்குது. நின்ற நிலைமை இங்க நாய் போயல்லோ. வாசல்ல தெய்வம் நிக்கும்னு சொல்லுவாங்க. தெய்வமா நிக்கிறது ஒன்னும் அசிங்கம் இல்லை. தெருவுல தான் நிக்க கூடாது. ரொம்ப சீக்கிரமா நீ தெருவுல நிக்க போற பாரு. இத்தனை நடந்தும் எனக்கு திமிரு அடங்கலே. அத்தனை கொழுப்பு. எந்தா எந்தா அடிக்காம போனா எங்கே அடிக்கும் அடிக்கும். நீ ஏன் இங்க நிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். கடைசி நிமிஷத்துல அத்தைக்கு மனசு மாறி நீ பாண்டிச்சேரிக்கு போக வேண்டாம் இங்கே இருன்னு சொல்லுவாங்க. அதை தடுக்கலான்னு தானே நீங்க நிக்கிற. நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம். நான் பாண்டிச்சேரிக்கு போறேன், திரும்பி வருவேன். அப்போ உன் நிலைமை நினைச்சாதான் ரொம்ப பரிதாபமா இருக்கு. போவுல தம்பி, யாமே விழிக்காம அண்ணாமலை போலாமா? டைம் ஆயிடுச்சு. அக்கா, அத்தை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம். பெரியோ போயிட்டு வராத. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க மனசு புண்படுத்துற மாதிரி நடந்திருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. 10 நாள்ல திரும்பி வந்துட போறேன். மாப்பிள்ளையும் வள்ளியும் கூட வராங்க. நல்லபடியா போயிட்டு வாங்க. அண்ணாமலை, எந்த சூழ்நிலையிலையும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க. ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்காத்த? வரேம்மா. வரத்த. அண்ணாமலையார் கோயில்ல கல்யாணம் நானுங்க. ஒருத்தன் சத்தத்தையும் காணாம நம்ம போறதுக்குள்ள வந்துருவானுங்க. என்னடா செல்லம், எல்லா டயருக்கு வச்சாச்சா? மாமனுக்கு ஜீத்தி சுத்து நிறைய திஷ்டி இருக்கு. மாமா, என்னடா பாண்டிச்சேரி போன உடனே எனக்கு என்ன மாமா வாங்கி தருவீங்க? உனக்கு என்ன வேணும் கேள்றா, வாங்கி தர்றேன். மாமா, பாண்டிச்சேரி நல்ல சிலு சிலுன்னு இருக்குன்னு சொன்னாங்க மாமா. ஆமாமா, அது ஜில்லுன்னு இருக்கும். அது உனக்கும் தெரியுமா? ஆமா மாமா, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஒரு மலைக்கு கூட்டிட்டு போனீங்கல்ல, அங்க சில்லுன்னு இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி பாண்டிச்சேரியும் சில்லுன்னு இருக்குன்னு சொன்னாங்க மாமா. நீ மலை மேல இருந்து ஜில்ல சொன்னியா? அது கொடைக்கானல், இது பாண்டிச்சேரி. இங்க ரொம்ப சூடா இருக்குவா. ஐயோ, குளு குளுன்னு இருக்கும்னு கம்பளி எல்லாம் எடுத்து பெட்டியில வச்சிருக்கேன் மாமா. அந்த நாத்தம் முடிச்ச கம்பளி வா, நானே தூக்கிறேன்னு நினைச்சேன். நல்ல வேலை எடுத்துக்கிட்டு வந்துட்டான். போற வழியில ஏதாவது பிச்சைக்காரன் இருப்பான், அவனுக்கு போட்டுட்டு அவன் தட்டுல இருந்து காசை எடுத்து ஏதாவது உள்ள ஜில்லுன்னு ஊத்திக்கிறேன். சரியா? மாமா, கோயில் கிளம்பலாமா? வண்டி பெட்ரோல் போட்டுச்சா? பெட்ரோல் எல்லாம் போட்டு பெட்டியெல்லாம் எடுத்து வச்சு எலுமிச்சங்காய் வச்சு நீங்க ஏறினா கிளம்ப வேண்டியதான். அதுக்கு முன்னாடி அண்ணாமலை
வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போறோம். போகும்போது எங்காவது போயிட்டு போகணும் போல இருக்கா? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அண்ணாமலை வா, வண்டியில இரு. எங்க என்ன ஒரு தடவை கோயிலுக்கு போயிட்டு போலாமா? ஏன் நீதான் சாமி கும்பிட மாட்டல, எதுக்கு கோயிலுக்கு போனோம்? என்ன மாப்பிள்ள புரியாம பேசுறீங்க? சாதாரண நேரத்துல சாமி கும்பிட மாட்டேன்னு சொல்றதுக்கும் இந்த மாதிரி வைத்தியம் பார்க்க போற நேரத்துல சாமி கும்பிடுறேன்னு சொல்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. வைத்தியம் பார்க்குற டாக்டர் கூட கடைசி நிமிஷத்துல அந்த ஆண்டவன் தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றது இல்லையா? நான் எத்தனை சினிமால பார்த்திருக்கேன். அது மட்டும் இல்ல மாப்பிள்ள, அண்ணாமலையாருக்கும் அண்ணாமலைக்கும் நெருங்கின சொந்தம் இருக்கு. தங்கச்சி ஆசைப்படுது, போயிட்டு போங்க மாப்பிள்ள. கொஞ்சம் சும்மா இருங்க, விஷயம் புரியாம பேசிட்டு இருக்காதீங்க. கோவில்ல உங்க அண்ணன் கல்யாணம் நடக்குது. அண்ணாமலை அதுல கலந்துக்கணும்னு ஆசைப்படுறா. திங்கக்கிழமை டிக்கெட் எடுக்க சொன்னா உங்களை யார் புதன்கிழமை எடுக்க சொன்னது? எல்லாம் உங்களாலதான் வந்தது. அது இல்ல மாப்பிள்ள, அது வந்து அண்ணாமலை கோயிலுக்குலாம் போக முடியாது, நேரா ஸ்டேஷனுக்கு தான் போறோம். எங்க ஒரே ஒரு தடவை கோயிலுக்கு போலாங்க. ஆமா மாப்பிள்ள. இதெல்லாம் கேட்கறது கூட எனக்கு உரிமை இல்லையா? என்ன நீ வர வர பெரிய வில்லன் ஆயிட்டு வர. அதான் அண்ணாமலை கோயிலுக்கு போகணும்னு சொல்லுதுல, போயிட்டு போலாம்ல. காலப்படாத அண்ணாமலை, நம்ம கோயிலுக்கு போலாம். மாப்பிள்ள, வள்ளியம்மையும் ஆசைப்படுது, அண்ணாமலையும் ஆசைப்படுது. நம்மள மாரி என்ன நடந்துரும் மாப்பிள்ள? போயிட்டு போலாமே. சரி சொல்லு மாப்பிள்ள. சரி, கோயிலுக்கு போவோம். அண்ணா, நீ அங்க யார் கூடவும் பேசக்கூடாது, கல்யாணத்திலையும் கலந்துக்க கூடாது. நான் யார் கூடயும் பேச மாட்டேன், கல்யாணத்துல கலந்துக்கவும் மாட்டேன். ஐயோ ஐயோ, அண்ணாமலை அண்ணாமலை அப்படி சொல்லாத. கோயில்ல கல்யாணம் நடக்கணும்ல. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இல்ல, அது அம்மாக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், அதை நான் நிரூபிக்கணும். நான் யார் கூடயும் பேச மாட்டேன். போதுமா? சரி, போலாம். கொஞ்சம் பொறுமையா இரு. நீ கல்யாண மாப்பிள்ள, அவங்ககிட்ட எதுவும் பேசாத. எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். கதவை திறந்து விடு. திறக்க முடியாது. கொட்ட கொட்ட கொற்றவனு முட்டாள், குனியறவனு முட்டாள்ரா. பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு. என்ன நடந்தாலும் சரி, இந்த கோயில்ல தான் அந்த கல்யாணத்தை நடத்துவேன். இந்த கல்யாணம் நடக்காது. இதே இடத்துல கல்யாணம் நடக்க போகுதுடா. ஸ்டே ஆர்டர் வெக்கேட் பண்ணி அண்ணாமலை கோயில் எழுதி தரேன்னு சொல்லுங்க, அப்புறம் நான் சாவி தரேன். டேய், நான் செத்தாலும் எழுதி தர மாட்டேன். நான் செத்தாலும் இந்த கல்யாணம் நடக்க விட மாட்டேன். டேய், இந்த கல்யாணம் நடக்கலனாலும் பரவாயில்ல, கோயில் உரிமையை யாருக்கும் எழுதி கொடுக்க முடியாது. சதா போடா, பெருசா பேச வந்துட்டாங்க. நீ பேசாதடா. நான் பேசிட்டு இருக்கல, சும்மா இரு. யோ, கங்க நேரே, என்னையா பாத்துட்டு பேசாம இருக்கீங்க? அவங்கிட்ட சொல்லுங்க, கதவு திறக்க சொல்லி. பட்டாள தர உங்க சண்டையில நிற்காதீங்க சொல்லிட்டேன்ல, விடுங்க. சொல்லியா? அப்படி சொல்லியா நீ? நல்ல நேரம் பார்த்து நழுவிடுங்களே. நழுவுங்க, யார் தேவை எனக்கு தேவையில்லை. ஏய், சாவி குடுறா. டேய், குடுக்கறா சாவியா? அன்பழகன், அவனை அடிச்சு அவங்கிட்ட சாவி வாங்குங்க. கதவு திறங்க. கையை மேல வச்சு நடக்கறதே வேற. டேய், இப்ப சாவி முடியாதியா? மரியாதை குடுறா. முடியாதியா? கதவு திறங்க. கோயில் வாய் நாயா. எதுக்கு பேசிட்டு வாங்கி நான் கொடுத்து தரேன்டா உனக்கு. ஓயா, மரியாதை எதுக்கு நீ பேசிட்டு இருக்க? கோயில்ல அண்ணாமலை பாத்துக்க சொல்லி அப்புறம் சாவி தரேன். ஒண்ணு நடக்காதுங்கறல. நியாயமாயா? பேசுறேன். நல்ல காரியம். தடுக்கிறேன். நல்ல சுவா, கல்யாணம் ஏற்பாடா? அதுதான் பொண்ணா? இன்ஸ்பெக்டர் தங்கச்சி இல்ல? என்ன ஒரே சத்தமா இருக்குது, நட திறக்க மாட்டேங்கிறானுங்களா? நீங்களே சொன்னீங்க, ஒரு கம்பெனி கல்யாணம் நியாயமா? இவனுக்கு குடும்ப கௌரவம்
ஐயோ கங்காணி வர்றான். அவனுக்கு என்ன சோறு ரெண்டு இடத்துல சொர்க்கம் இலவச இணைப்போட வந்திருப்பான். வணக்கம் கங்காணியாரா, எல்லாம் உங்க ஏற்பாடா? நடக்கட்டும் நடக்கட்டும். அண்ணாமலை வாமா, நீ வந்து ஒரே ஒரு வார்த்தை பேச. அண்ணாமலை, நீ வந்து பேசினா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுமா? அங்க பாருமா, அப்பனும் மகன் அடிச்சுக்கிறது ரொம்ப அசிங்கமா இருக்குமா? ஒரே ஒரு வார்த்தை அண்ணாமலை வா. கங்காணியார போங்க, போய் வேலையை பாருங்க. என்ன மாப்பிள புரியாம பேசுறீங்க? சொந்த பந்தமெல்லாம் அடிச்சுக்கிட்டு கிடக்குது. அண்ணாமலைக்கு போய் பேசணும்னு ஆசை இருக்காதா? விடுங்க மாப்பிள, போயிட்டு வரட்டும். அண்ணாமலை தவசி என்ன வர்றாரு? அண்ணாமலை, யார் கூடவும் பேச மாட்டேன், இந்த கல்யாணத்துல கலந்துக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க. அதையும் மீறி நீ ஏதாவது செஞ்ச, நமக்குள்ள எந்த உறவும் இருக்காது. மாப்பிள சும்மா இருங்க மாப்பிள. தங்கச்சி அண்ணன் கூட போய் பேசிட்டு தான் வரட்டுமே. சும்மா இருங்க மாமா, சொந்த பந்தமெல்லாம் இருக்குல்ல. வேணாம் அண்ணாமலை, நீ போகாத. அண்ணா அப்புறம் உன்கிட்ட கோச்சிக்கோ. நீ இங்கே இரு, போகாத. லூசு, சும்மா இருக்கியா? சங்கு ஐயா, இந்த கல்யாண கோயில் நடக்கணும்னு என் தங்கச்சி ஆசைப்படுது. கதவை திறந்து விட்டுரு. ஐயா சொல்லிட்டாங்களே, கதவை திறந்து விடியா. அண்ணாமலை, நான் நிறைய பேசுறேன், ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. ஆனா நீ எதுவும் பேசாமையே காரியம் நடக்குதே. இங்க பாரு, நடைய திறக்க சொல்லிட்டாங்க. போயா ஐயா. அண்ணாமலை, நீ வேணா போய் சாமி கும்பிட்டு வா. போலாம். என் சாமியை நான் தரிசனம் செஞ்சுட்டேன். போலாம். டிரைவர், வண்டி எடுங்க.
நல்ல சிவம், இனி அவனுக்கு நமக்கு எந்த உறவும் இல்லை ஒட்டும் இல்லைன்னு ஆயிடுச்சு. நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துருச்சு. இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் நின்றுட்டு இருக்க? சரி சரி, புறப்படு. வாங்க வாங்க போலாம். துளசி, வீடு எப்படி இருக்கு? வீடு ரொம்ப பெருசா இருக்கு. ஒரு ஊரையே வளைச்சு கட்டின மாதிரி இருக்கு. ஆனா இந்த வீட்டுல இருக்கிறவங்களை பார்த்தா தான் பாவமா இருக்கு. ஏன் தமிழ், நீ விருப்பப்பட்டு தானே இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட? அதுல என்ன சந்தேகம்? அது இல்ல, வீடு ரொம்ப பெருசா இருக்கு. பெட்ரூம் மேல இருக்கு. அட்டாச் பாத்ரூம் கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் கீழே இறங்கி ஓடி வரணும். நீ எப்படி சமாளிக்க போற? இன்னும் 6 மாசம். 6 மாசத்துல இந்த வீட்டை வித்துட்டு பணத்தை எல்லாம் பேங்க்ல போட்டுருவேன். மெட்ராஸ்ல ஒரு பிளாட்டை வாங்கிட்டு அங்கேயே செட்டில் ஆயிடுவேன். வேண்டாம் தமிழரசி, அது ரொம்ப தப்பு. என்ன தப்பு? உன்ன மாதிரி பயந்தாங்கூலியா இருக்க சொல்றியா? அந்த மாதிரி இருந்தா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியாது. கரெக்ட், நான் பயந்தாங்குழிதான். அதனாலதான் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இப்படி வேதனைப்பட்டு இருக்கேன். அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே எனக்கு பிடிக்கல. உங்க அண்ணன் போட்டுட்டு இருக்கிற காக்கி ட்ரெஸ், அவரோட அந்த பெரிய மீசை, எதுவுமே எனக்கு பிடிக்கல. அவர் மட்டும் அந்த போலீஸ் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வேற ஏதோ ஒரு நல்ல வேலையில சேர்ந்துட்டாருன்னா நான் அவர் கூட சந்தோஷமா வாழ்க்கை நடத்துவேன். துளசி, என்ன இப்படி அழுதுட்டு இருக்க? நான் அழுவேன்னு என்ன சமாதானப்படுத்த ஒன்ன அனுப்புனாங்க. இப்ப நீ அழுதுட்டு இருக்கிறத அவங்க பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? துளசி, சரி, நாங்க புறப்படுறோம். புறப்படலாமா? என்ன அன்பழகன், நான் இவ்வளவு சொல்லி புறப்பட்டுமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இன்னொரு 10-15 நாள் இருந்துட்டு போகலாம் இல்லையா? நான் போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணோம். இல்லை சர்வீஸ் சீனியாரிட்டி போயிடும். ஏசி ப்ரமோஷன் டிலே ஆகும். சரி, அம்மாவது இருக்கட்டுமே. அம்மா ட்ரெயினில் தனியாக வரதுக்கு கஷ்டப்படுவாங்க. அதான் நான் கூட்டிகிட்டு போகிறேன். நான் டியூட்டியில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 10 நாள் லீவ் போட்டு வந்துடுறேன். மறக்காம வரணும். என்ன அப்பா இல்லாம செல்லமா வளர்ந்த பொண்ணு அப்படி இப்படி இருந்தானா நீங்க கொஞ்சம் அனுசரிச்சுக்கோங்க. விசால எப்படி உங்க வீட்டுக்கு நல்ல மருமகளா இருந்தாலோ அதே மாதிரி எவ்வளவு இருப்பா. அம்மா, இந்த வீட்டுக்கு வந்த மருமகளை எங்க அப்பா இன்னைக்குமே மருமகளா நடத்தினதில்லை, மகளாத்தான் நடத்தியிருக்காரு. நாங்க பாத்துக்கிறோம், கவலைப்படாம போயிட்டு வாங்க. வரங்க. நல்லது. டேய், வண்டி ரெடி பண்ணி போ. வண்டி போட்டுறான். சரி சரி, வாங்க. தமிழ்,
உன் வாழ்க்கை, இந்த வீட்டோட சந்தோஷம் இப்போ உன் கையில் இருக்கு. பார்த்துக்கோ, இது வச்சுக்கோ. எதுக்குண்ணே? வேண்டாம். இல்லை இருக்கட்டும். இல்லைண்ணே, இந்த வீட்டில் நிறைய பணம் இருக்கு. பொண்ணுங்கிட்ட அம்மா வீட்டு பணம் இருக்கணும். வரேன். தமிழரசி, எதுக்காக கண் கலங்குற? நான் இருக்கேன். இந்த வீட்டில் நீ சந்தோஷமா இருப்ப. இதோ பார், எதுவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அழக்கூடாது. யார் அழுதது? கண்ணில் தூசி விழுந்துச்சு, கசக்குன. பொம்பளை மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே, வழிய விடுங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி அசையாம நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க. நான் தோத்துட்டு விசாலம், நான் தோத்து போயிட்டேன். நல்ல சிவன் கல்யாணம் எங்க நடக்கணும்னா அண்ணாமலைக்கு கோயில் எழுதி கொடுத்தே ஆகணும்னு மிரட்டியாவது இது அவளுக்கு வாங்கி கொடுத்துடலான்னு நினைச்சேன். கடைசியில் அண்ணாமலை அன்புக்கு முன்னாடி நான் தோத்து போயிட்டு விசாலம், நான் தோத்து போயிட்டேன். அண்ணாமலையோட அன்புக்கு முன்னாடி நீங்க தோத்து போயிட்டதுல ஆச்சரியம் இல்லைங்க. அவ அன்புக்கு முன்னாடி நாம எல்லாரும் தோத்து தான் போயிடுவோம். வாங்க போலாம். பிறந்த வீட்டை விட்டு நான் வெளியே வந்தப்போ மறு வார்த்தை சொல்லாம என் கூட வந்த. இப்போ ஊரை விட்டே போறதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ என் கூட வருவியாம்மா? ஏன் இப்படி எல்லாம் கேக்குறீங்க? எனக்கு உங்களை விட்டா வேற யாரு கதி? நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன். வாங்க போலாம். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.